ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க, மேம் நீங்கள் கண்டென்ட்டுக்காக பேசாதீங்க, உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சிவியராக பாதித்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நான் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏன்னா கண்டென்ட்டுக்காக எந்த வீடியோவும் நான் போடலை, மற்ற பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற மனசோடு தான் நான் போட்டுட்ருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாகவோ இது ஒரு சும்மா கண்டென்ட்டுக்காகவோ யூடியூப்பில் நான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகவோ நான் பண்ணலை. முழுசாக என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு என்ன வேலையாக இருந்தாலும் சரி, இது நான் ஒரு பண்ணியே ஆகணும், எனக்கு ஒரு கடமை அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத சிவியாரிட்டி பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுறது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது நீங்கள் ஆரம்ப காலத்திலேயே நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய ஓரளவுக்காவது நம்ம இண்டிபெண்ட்டாக கொண்டு வரலாம். 100% இண்டிபெண்ட்டாக நம்ம கொண்டு வர முடியாட்டி கூட கொஞ்சமாவது அவங்களோட வேலையை அவங்களா செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில்ஸ் அந்த குழந்தைக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மூல மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஏர்லி.